நீக்கப்படுறாங்களா? உங்களுடைய யூகங்களுக்கெல்லாம் எப்படி பேசு? அவர் வந்துங்க தலைவர் காலத்தில் 23 வருஷம் மாவட்ட செயலாளர் இருந்தவர். 72 கட்சி தொடங்கும் போது இருக்கிறவர். ரொம்ப சீனியர், பழுத்த அரசியல்வாதி, எதையுமே யோசனை பண்ணி தான் செய்வார். அதனால வந்து அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறதே முடிவெடுத்த பிறகு நான் பேசுறேன். யாரு இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, பாட்டாளி மக்கள் சண்டை, ஐயாவுக்கு நம்ம அன்புமணி சாருக்கு இப்படி இருக்கிற சொல்லும்போதுக்கு அவருக்கு தானே வாய்ப்பு இருக்கு. கண் கூட தான் தெரியுது. திமுக ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசல சாமி, என் மேல பழியப்படாதீங்க. யாருடைய வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது. உங்க கையில என் கையில கிடையாது. நீக்கப்படுறாங்களா? உங்களுடைய யூகங்களுக்கெல்லாம் எப்படி பேசு? அவர் வந்துங்க தலைவர் காலத்தில் 23 வருஷம் மாவட்ட செயலாளர் இருந்தவர். 72 கட்சி தொடங்கும் போது இருக்கிறவர். ரொம்ப சீனியர், பழுத்த அரசியல்வாதி, எதையுமே யோசனை பண்ணி தான் செய்வார். அதனால வந்து அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறதே முடிவெடுத்த பிறகு நான் பேசுறேன். யாரு இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, பாட்டாளி மக்கள் சண்டை, ஐயாவுக்கு நம்ம அன்புமணி சாருக்கு இப்படி இருக்கிற சொல்லும்போதுக்கு அவருக்கு தானே வாய்ப்பு இருக்கு. கண் கூட தான் தெரியுது. திமுக ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசல சாமி, என் மேல பழியப்படாதீங்க. யாருடைய வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது. உங்க கையில என் கையில கிடையாது. எல்லா எதிர்க்கட்சிகளும் பிரிந்து கிடப்பதால் மீண்டும் ஆட்சி அமைப்பதென்பது திமுக தான் என்று மக்கள் சொல்வதாகவும் தான் சொல்லவில்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் OPS தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் யாருடைய அரசியல் பிரகாசமாக இருக்கும் என்பது மக்கள் கையில்தான் இருப்பதாகவும் O. பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார்.